ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி கட்டாமவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் பண்ணுவோம். அதுக்காக வந்து நான் தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மீல் ப்ரிப்பில் வந்து இது மூங் தால் நேற்று வந்து பாசிப்பருப்பெல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அதில் மீதி இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுவோம். இதை அடி பிடிக்காமல் இருக்கணும். இது வந்து ஒரு டெலிஷியஸான ஈஸியான ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு, ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால நான் காலையிலே வெளியில் எடுத்து வச்சுட்டேன். பட் கொஞ்சம் அது இந்த பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கட்டாமுங்க அப்படிங்கிறது வந்து குஜராத் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க. பட் அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. நான் இதில் வந்து நம்ம இந்த தயிரை வந்து நம்ம ஹீட் பண்ண மாட்டோம். இதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொஞ்சமாக புளிச்ச ஒரு தயிரில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிருச்சு. இது போதும். இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தயிருமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தனால அதுவுமே நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹீட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அதனால் இந்த சூடாகவே இருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு தாலை வந்து நம்ம இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது உண்மையிலேயே நல்ல ஒரு டெலிஷியஸான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள வந்து ஈஸியாக சாப்பிட வைக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது மேலே கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அதிகமாக எதுவும் போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம இது குக் பண்ணுறதுல எல்லாமே சேர்த்துருப்போம். அதுக்கு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டுடலாம். நம்ம சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் பாசிப்பருப்பில். அதனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்லி 3 minutes it will take. See you.